சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம். அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி. தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஷஷ்டி, அது முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல். மறுநாள் தைப்பொங்கல். ஜனவரி 15 தைப்பொங்கல். அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் வரை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரானினுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தை பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. கும்ப ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதம். மனோரதங்கள் நிறைவேறக்கூடிய மாதம். அது என்னங்க மனோரதம் அப்படின்னா, சாமியிடம் நான் வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல் கைகூடணும்னு வச்சுங்க. அதற்கு கடவுளினுடைய அனுகிரகம் வேணும்.
சாமி கேட்டவுடனே கொடுப்பாரான்னா கண்டிப்பாக கிடையாது. சில விஷயத்தை கொடுப்பாரு, சில விஷயத்தை தாமதமாக கொடுப்பார். ஆனால் கேட்டதை கொடுப்பார், அதான் கடவுள். உடனே கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார், கொஞ்சம் பொறுமையாக கொடுப்பார் கடவுள். இப்போது அதே மாதிரி தான் விஷயம். இப்போது கடவுள்கிட்ட நாம் வேண்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அது கிரக சஞ்சாரங்கள், அதனுடைய சேர்க்கைகள் ஏற்படும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, மாதம் முழுவதும் ஒரு நபர் வேலை செய்கிறார். ஆனால் அந்த வேலை செய்தவருக்கு மாதம் முழுவதும் ஒவ்வொரு தினமும் அனுதினம் சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு மாதத்தினுடைய இறுதியிலே தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும், இல்லையா? இல்லை, அது மாதத்தினுடைய ஆரம்பம். அது வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு அப்போ தான் வேலை கிடைக்கும், அப்போ தான் அந்த சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி தான் கடவுளை நாம் அதிகமாக நாம் கும்பிட்டாலும் நாம் வேண்டக்கூடிய பிரார்த்தனை அவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உருவாக வேண்டும். அந்த தசைகள், புத்திகள், கோச்சாரங்கள் இது எல்லாம் சேர்ந்தால்தான் தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட பலன் உங்களுக்கு உருவாகுது. கும்பராசிக்காரங்களுக்கு 11ல் சூரியன், 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிறார். 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்கிறாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முன்னால கல்யாணம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு உருவாகுதுங்க. புத்திரஸ்தானாதிபதி 11ல், 11ஆம் அதிபதி புத்திரஸ்தானத்தில். புத்திர காரகனே குரு தான், அவர் புத்திரஸ்தானத்தில் போகிறார். ரொம்ப அருமை. குருவினுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதிக்கு கிடைக்குது. அருமையான நல்ல பலங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலிலே ஏற்படக்கூடிய செலவுகள் குறையும். சம்பளம் உயர்வுகள் ஏற்படும், மனோரதங்கள் ஏற்படும், அதிகப்படியான லாபம் கைகூடும், பல நல்ல வசதிகள், வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு. இன்னொரு நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்கு வெளியூர், வெளிநாடுகள் போன்ற எண்ணற்ற பயணங்கள் ஏற்பட போகுது. பயணத்தின் மூலமாக பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரங்க நல்லது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டியது, சனி பகவானை கும்பிடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம். ஏன் எள்ளுன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம். சூரிய பகவான்னா கோதுமை, சந்திர பகவான்னா நெல் அல்லது காராமணி. அதே மாதிரி அது அங்காரகன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப முழு துவரை. புத பகவானுக்கு பச்சை பயிறு, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை, சுக்கிர பகவானுக்கு வெண்மொச்சை, ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து, கேது பகவானுக்கு கொள்ளு தானியம். இந்த அடிப்படையில் சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது, உயர்வானது, அவரை எதை செய்தால் மகிழ்ச்சி அடைவார்னா எள்ளு தானியம் தான். அதனால தான் சனி பகவானுக்கு எள்ளு வச்சு அவருக்கு இந்த தீபத்தை போட வேண்டும். சில பேர் கேட்குறாங்க, சுவாமி இந்த மாதிரி எள்ளு போட சொல்லி எதில் சொல்லப்பட்டிருக்கு? நல்ல எண்ணெயில் தீபம் போடுறோம், சரி, இது எப்படி செய்யலாம் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த எள்ளு தீபம் அப்படிங்கிறது ஒரு யாகத்திற்கு சமமானது. ஒரு யாகம் செய்கிறோம் இல்லைங்களா, அதற்கு சமமானது இந்த எள்ளு தீபம். பொதுவாக ஒரு தீபம் அப்படிங்கிறதும் ஒரு யாகம் அப்படிங்கிறதும் நெருப்பை வைத்து செய்யக்கூடியதான ஒரு பெரிய ஹோமம் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது. இது அடிப்படையில் நம்முடைய யாகத்தில் எப்படி நம்ம நெய்யை விடுகிறோமோ அதே மாதிரி அந்த நெய்யை வைத்து இங்கே தீபம் ஏற்றுகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. அது இடக்கூடிய அந்த நெய் எப்படி இறைவனுக்கு செல்லுகிறதோ, அதாவது கவாமங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமதேனா சமுத்பூதம் சர்வக்ரத்து சம்ஸ்திதம் தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் அதசாந்தி பிரயச்சமே அப்படிம்பாங்க. இந்த தேவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது என்னன்னா அந்த ஆஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த நெய். அதனால் அந்த நெய்யை வைத்து யாகம் செய்வது, நெய்யை வைத்து தீபம் இடுவது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும். அதே மாதிரி எள்ளை வைத்து தீபம் ஏற்றுவது சனி பகவானின் அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கொடுக்கும். அதனால் எள்ளு தீபம் போட்டு வாங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். கும்பராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு பாதகாதிபதி, குரு வக்கரமாக இருக்கார். அதனால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு குரு பார்வை. அதனால் நீங்கள் எதை சொன்னாலும், பொய்யே சொன்னாலும் உண்மையாக நம்பிடுவாங்க. மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். புதிய சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதே சமயம் வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத முற்பகுதியில் எப்போ உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும்னா, மாத பிற்பகுதி 15ஆம் தேதி 17ஆம் தேதி தாண்டி எடுத்தனாலே செலவுகள் ஜாஸ்தி ஆகும். முதல்ல சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வராரு, அதுக்கப்புறம் சூரியன் வராரு, அதுக்கப்புறம் செவ்வாய் வராரு, அதுக்கடுத்து கடைசியாக 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் வராரு. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாத்தையும் எதிர்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பை, அந்த தைரியத்தை குரு கொடுக்குறார். குடும்ப விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஆனால் குடும்பத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. வார்த்தையை கொடுப்பீங்க, நிறையா கடன் கொடுத்துற செட்டில் பண்ணினான்ட்டு, அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது. கடனை அடைக்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க, கடன் அடைக்கிறதுக்கு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 8 மாலை 6 மணி 39 நிமிடம் முதல் ஜனவரி 11 விடியற்காலை 4 மணி 52 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தைகளில் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் எப்போ சார் எனக்கு சரியாகுமா ஏதாவதுன்னா, குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார், பாதகாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற
ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வருவதில் தாமதம் ஏற்படும். உயர்வே வராமல் கூட போகலாம். நீங்கள் சொத்து சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது. பணத்தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை. குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள், எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்குனே உங்கள் மனைவி இருக்காங்க. நீங்கள் எதை வேணால் பேசுங்க, அவன் நல்லவன் சொல்லுங்கள், இவங்க கெட்டவன் சொல்லுவாங்க. அவன் கெட்டவன் சொல்லுங்கள், இவங்க நல்லவன் சொல்லுவாங்க. உங்கள் பையனை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் மனைவி உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. உங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் அம்மாவை நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கெட்டவம்பாங்க. எங்கள் அம்மா வந்து சரியில்லை அப்படின்னா ஆமாம்மா உங்களுக்கு அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இவங்க விட மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மனைவியாலும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கணவனாலும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை. மாத பிற்பகுதியில் தூக்கம் கெடும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு எதை நினச்சாவது வழக்கு நினச்சி கவலைப்படுவீங்க. வழக்கு சம்பந்தமாக நிறைய பிரச்சனை வருது, அது சம்பந்தமாக கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாத பிற்பகுதி கவலையை தரும். இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் மனோதிடத்தையும் குரு பகவான் கொடுப்பார். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த குரு பகவான்னு சொன்னல, அவரை ஹயக்ரீவரை வழிபடுங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு. உங்கள் வேலையை பார்க்க போக உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக அந்த ஹயக்ரீவர் நிற்பார். அப்பேற்பட்ட தெய்வம் அவர், சாதாரண ஆள் கிடையாது. அவர் உங்களுக்கு துணையாக இருந்து சமயோஜித புத்தியை கொடுத்து எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற நல்ல வழியை காட்டுவார். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக ஒரு ஊதி தள்ளிட்டு போயிடுவீங்க. இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த
15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்க போது? ராசியின் மீது ராகு பகவான் பயணிக்கிறார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப மனவேதனையாக இருக்கு. இவர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வாதான் இருக்கும். ரொம்ப மன அழுத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கு. யாரை கண்டாலுமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டு வெளியில வந்துடலாமான்னு தோணுது. கணவன் மனைவியே பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த கும்பராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமலேயே அவர்கள் சண்டைப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமா இருந்திருப்பாங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவி மாதிரி வேற யாருமே அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அந்த குடும்பத்துல அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா 2 பேருமே தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு, இதனால மற்றவர்கள் கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு, மற்றவர்கள்னால 3வது நபர்கள்னால இவர்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு, இந்த மாதிரியாக எல்லாம் சில மன ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க. இதனால மற்றவர்கள் கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய உறவுகளையோ தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தாலோ, அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உடன் பிறந்தவர்களை பார்த்தாலோ பாத்தீங்கன்னா உடனே கண்ணீர் மல்க அப்படி என்ன சொல்றதுன்னே தெரியாம அழக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த கும்பராசி என்பர்கள் கிட்ட இருக்கு. இவர்களுக்கு இந்த மாதிரியான இயற்கை குணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப போல்டான நபர்கள், எதுக்குமே அசைய மாட்டாங்க. ஆனாலும் அந்த நபர்களுக்குமே இந்த கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னா, ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே தன்னை பற்றி வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு சில மனவேதனையில இருப்பாங்க. பெண்களாவது யாரையாவது பார்த்தா உடனே அழுது புரண்டு எனக்கு இப்படி லைஃப் இப்படி இருக்கு, என்னால வாழவே முடியல அப்படின்ற மாதிரியாக சில தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஆண்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யார்கிட்டயுமே எந்த விதமான ஒரு பகிர்ந்துணர்வும் இருக்காது. தன்னைத்தானே ஒரு மனதை ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வியாதியில கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு தருணம். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம், அடுத்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு விபத்துகள் ஏற்பட்டு அதுல இருந்து சில பிரச்சனைகள், இப்படியெல்லாம் நாலாவிதமாக சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆண்டு அப்படின்றது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நேரமாக தான் இருக்கு. அதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். தொழில் ரீதியான நிறைய நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய, கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து சில நிவாரணம், அதிலிருந்து சில நிவர்த்திகள், அட்லீஸ்ட் இவங்க சொல்றதையாவது அந்த கடன்காரங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா மீது ரொம்ப பாசத்தோட இருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவினுடைய பாசம் அப்படின்றது இவர்கள் பாசமாக இருக்கலாம், ஆனால் அம்மாவினுடைய பாசம்ன்றது ஒரு ஏக்கத்திற்கு ஒரு நிகராக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே அந்த குடும்பத்துல இருந்து பிரிந்த நபர்களாக இருப்பாங்க, இல்ல அம்மா கூடயே டிராவல் பண்ணுவாங்க, ஆனா அம்மா இவர்களை ரொம்ப பெரிய அளவுக்கு கண்டுகொள்ளாத ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக எல்லாம் அந்த ஒரு பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் ஏங்கக்கூடிய இந்த கும்பராசி
கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அதன் மூலமாக அந்த உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சில விரக்தியான ஒரு அனுபவங்கள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். இப்ப அம்மாவை எதிர்பார்த்து நீங்க ரொம்ப மாசமாக அம்மா நமக்கு இதை செஞ்சிடுவாங்க, அம்மா நமக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா நமக்கு இதுல இருந்து மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியான சில விஷயங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய டிராபேக். தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நீங்க அதிகப்படியாக முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ நீங்க உள்ளூர்லயே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பிறந்த ஊரோ பிறந்த மாநிலத்திலயோ தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க பெரிய அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்காது, நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அதே இது உங்களுக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல வெளி மாநிலத்துல நீங்க உங்களுடைய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதன் மூலமாக நிறைய வருமானங்களை சம்பாதிக்க ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாசம் எல்லாம் உங்களால தூங்கவே முடியாது. யாராவது தூங்கினா கூட உங்களை தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக 4 கிரகங்கள் மூலமாக இருக்கக்கூடிய சில பாதிப்புனால இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஓய்வு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஓய்வே இல்லாம சில வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதனால தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள்ல விரயங்கள் இருந்தாலும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல நிறைய ஒரு அமைப்புகள் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு அவங்களுடைய ராசியின் மீது 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் மேடம். ஒரு 3 வருடங்களாக பார்த்துட்டு இருக்கிறேன், எதுவும் அமைய மாட்டேங்குது. அப்படியே அமைஞ்சாலும் கடைசி நேரத்துல வேண்டான்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்ல தேவையில்லாத மன நெருடல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இது இன்னொரு 3 மாதத்திற்கு கண்டிப்பாக தொடரும். இந்த மாதத்துல உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேடம் அது நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக சில தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள் வரும். அதனால இருக்கிறதபடி சொல்றதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு ஆத்மார்த்தமாக அந்த தொழிலை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது. ஏதாவது ஒரு வரன்கள் வந்தாலும் அதை நீங்க தெய்வ பரிகாரத்தின் மூலமாக அதை நீங்க தக்க வச்சுக்க கொள்ள முடியும். அதாவது இந்த உங்களுக்கு ஜாதகத்துல சுய ஜாதகத்துல ஒரு செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அங்க ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கோங்க, ஒரு மாங்கல்யம் சாத்துறதாக வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வ பரிகாரத்தின் மூலமாக இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு வரட்டும், நம்ம கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த தெய்வத்துக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த தெய்வத்தோட நீங்க போராட்டம் செய்தீங்க அப்படின்னா அந்த ராகு உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கக்கூடிய அந்த ராகுவாகப்பட்டவர் உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். சில இடத்துல தவறான பாதையை கொடுப்பார், தவறான ஒரு வழியை சொல்லுவார். அந்த தவறான வழி நம்மளுடைய நல்ல வழி அப்படின்னு நினைச்சு நம்ம பயணிக்கும் போது அங்கதான் பெரிய செக் போஸ்டே இருக்கும் நமக்கு. ஏண்டா நம்ம இந்த இடத்துல வந்தோம், இந்த பாதையை ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால ரொம்ப கவனமா செயல்படணும். தெய்வமே கதி, தெய்வமே நமக்கு சரணாகதி, தெய்வ பாதங்களே நமக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம நினைச்சு எந்த அளவுக்கு நம்மளை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர முடியும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய ஜாதகத்துல தெய்வ பலம் என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, நிறைய பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்துல ஒரு தெய்வத்தை நிறைய பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க.
உதாரணத்துக்கு ஒரு காமாட்சி வழிபாடு பண்ணிருப்பாங்க, இல்ல ஒரு நாகத்தை வழிபாடு பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்த வழிபாடையே விட்டுருப்பாங்க. அந்த அந்த அதனுடைய எண்ணம் கூட இவர்களுக்கு தோன்றாது. இதனால அந்த ஒரு தெய்வ சாபம் அப்படின்றது இவர்களுக்கு வழி தொடர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு மட்டும் வந்தா பிரச்சனை இல்லை, நம்மளுடைய சந்ததியினருக்கும் அது சேர்ந்து வந்திருக்கும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்னாலதான் எல்லாருமே தனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே பூர்த்தியாக மாட்டேங்குது. நம்ம என்னதான் கோச்சார பலன்கள் சொன்னாலும் இவர்கள் ஒரு விதமாக பலன் சொல்றாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பலன் நடக்குது. இந்த மாதிரியான சில உணர்வுகளை இவர்கள் அனுபவிக்க முடியும். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்க ஜோதிட பதிவுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், அதனால என்ன நிவர்த்தி கிடைக்குமா கிடைக்காதான்றத நம்ம தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காத பட்சத்துல உங்களுக்கு உண்டான சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த பதிவை நீங்க பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதற்குண்டான சில நிவர்த்திகளை கண்டிப்பாக நீங்க செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதனால அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.